திமுகவைச் சேர்ந்த தயாநிதி மாறன் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது தனது சென்னை இல்லத்தில் அதிநவீன ISDN தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைப்பகம் ஒன்றை முறைகேடாக அமைத்து தொலைத்தொடர்புத்துறைக்கு 440 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பீடு ஏற்படுத்திய விவகாரத்தில் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக கருணாநிதியும் ஸ்டாலினும் கருத்து வெளியிட்டிருப்பது திமுகவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மூலம் பெரும் வளர்ச்சி அடைந்து அக்கட்சியில் இருந்து கொண்டே திமுகவை அழிக்க வந்த மோசமான வெள்ளை கருணாக விஷப்பாம்புகள்தான் மாறன் சகோதரர்கள் என சமூக வலைதளத்தில் தங்கள் குமுறலை கொட்டி கடுமையாக விமர்சித்துள்ளனர். இந்த விவகாரம் திமுக தொண்டர்களை கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான முதல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக கருணாநிதியின் பேரன் தயாநிதி மாறன் பதவியேற்றார். அடுத்த மாதமே தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சென்னை BSNL அலுவலகத்திலிருந்து தனது போட் கிளப் இல்லத்திற்கு 323 இணைப்புகளை கொண்ட தொலைபேசி இணைப்பகம் ஒன்றை அவர் தனியாகவே உருவாக்கிக் கொண்டார். ஆடியோ, வீடியோ மற்றும் தகவல் தளத்துடன் குறிப்பிட்ட இடத்தை விரைவில் சென்றடையும் அதிநவீன ISDN தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த இணைப்புகளை கண்ணாடி இழை கேபிள் மூலம் தனது சகோதரர் கலாநிதி மாறனின் சன் டிவி நெட்வொர்க்கிற்கு இணைப்பு கொடுத்து அந்நிறுவனத்தின் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியிருக்கிறார். இதன் மூலம் தொலைத்தொடர்பு துறைக்கு 440 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் 2012ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் பேரில் அது குறித்து விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் CBIக்கு உத்தரவிட்ட போதும் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனினும் 2013ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறனின் இல்லங்கள், அலுவலகங்களில் சோதனை நடத்திய CBI பல முக்கிய ஆவணங்களையும் வலுவான ஆதாரங்களையும் கைப்பற்றியதன் அடிப்படையில் அவர்கள் மீது குற்ற வழக்கு தொடர்ந்தது. அவ்வழக்கு தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தயாநிதி மாறனின் முன்னாள் தனிச் செயலர் உட்பட சன் டிவி ஊழியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மோசடி வழக்கில் தனது முன்னாள் தனிச் செயலர் உட்பட சன் டிவி ஊழியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்ட பின் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்துவிட்டு தயாநிதி மாறன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதைத் தொடர்ந்து திமுக பொருளாளர் ஸ்டாலினும் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார். இது திமுக தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குமுறல் திமுக வலைதளத்திலும் பிரதிபலித்துள்ளது. ஃபேஸ்புக் திமுக இளைஞரணி பக்கத்தில் இந்த கேடி சகோதரர்கள் திமுக மூலம் பூதாகரமாக வளர்ச்சி அடைந்து திமுகவிற்குள் இருந்து கொண்டே திமுகவை அழிக்க வந்த மோசமான வெள்ளை கருணாக விஷப்பாம்புகள் என்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. 2006, 2011, 2014ஆம் ஆண்டுகளில் தேர்தல் பிரச்சாரங்களில் திமுகவிற்காக சன் டிவியின் பங்கு என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டும். திமுக பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாத மாறன் சகோதரர்கள் இன்று தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் திமுகவையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று மாறன் சகோதரர்களை ஒரு தொண்டர் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைத்தான் ராமன், போட் கிளப்பிலிருந்து தேனாம்பேட்டைக்கு அண்டர் கிரவுண்டில் கேபிள் அமைத்தான் மாறன் என்ற ஃபேஸ்புக் பதிவு அதிகமாக ஷேர் செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைமை, குறிப்பாக ஸ்டாலின், மாறன்களுக்கு ஆதரவாக பேசத் தொடங்கியிருப்பது திமுகவை தாங்களாகவே பலவீனமடைய செய்வது போலாகும். மாறன் சகோதரர்கள் போன்ற ஊழல்வாதிகள்தான் அக்கட்சியின் மிகப்பெரிய எதிரிகள் என்றும் திமுக தொடர்பான ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தொலைத்தொடர்பு துறைக்கு 440 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் மாறன் சகோதரர்கள் தப்பிக்கவே முடியாது என்று ஆடிட்டர் திரு குருமூர்த்தியின் ஆணித்தரமான பேட்டி பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளது. இதேபோல் தயாநிதி மாறனின் ஊழல்களை ஆரம்பம் முதல் அம்பலப்படுத்தி வரும் தொலைத்தொடர்பு துறையில் துணை கோட்ட பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு CK மதிவாணன் தயாநிதி மாறனின் ஊழலுக்கு அழிக்க முடியாத ஆதாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மாறன் சகோதரர்கள் மற்றும் கருணாநிதி குடும்பத்தினரிடையே நடைபெற்ற குடும்ப சண்டையின் போது அண்ணா அறிவாலயத்தில் சன் டிவியின் நிறுவனம் இயங்கியதால் கட்டடத்தின் பல பகுதிகள் சேதப்படுத்தப்பட்டதாக கருணாநிதி புகைப்பட ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் மதுரை தினகரன் நாளிதழ் அலுவலகத்தில் 3 அப்பாவி ஊழியர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த கலாநிதி மாறன் இதற்கு நீதி கிடைக்கும் வரை ஓயப் போவதில்லை என்று கர்ஜித்தார். ஆனால் இரு குடும்பங்களிடையே ஒற்றுமை உருவாகிவிட்ட சூழ்நிலையில் மாறன் சகோதரர்களுக்கு கருணாநிதியும் ஸ்டாலினும் வக்காலத்து வாங்குவது திமுக தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளதாக பல்வேறு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன.